சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த திட்டம் குறித்து வந்து பல்வேறு பேருக்கு வந்து பல்விதமான பார்வைகள் இருக்கு சார். உண்மையிலேயே அந்த திட்டம் என்ன, அது எப்படி செயல்படும்? ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள்னு ஒன்று இங்கே இருக்குது. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மகளிர் காவல் நிலையங்களை தேடி போகிறாங்க. அங்கு அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குது. அவர்களுடைய புகார்கள் எடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் நடந்த அந்த ஒரு அரங்கில் வந்து தாவேக்காவினர் சிலர் வந்து உள்ள இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது சார். ஒரு அரசு துறையில் நடக்கிற ஒரு விழா, புரியுதா இல்லையா? அதற்கு வந்து நீங்கள் கட்சி தொண்டர்கள் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த துறை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளணும். அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விழாவே நடக்கணும். பட் இது வந்து ஒரு தவறான விஷயங்கிறது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரண்ட் கட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போது சமீப நாட்களாக வந்து பூதாகரமாக தமிழகத்தில் இருந்துட்டு வருது சார். காலையில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசினா கூட அந்த CCTV ஃபுட்டேஜ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண வந்து அந்த ஃபியூஸை யாரோ பிடுங்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது. அவர் ஒரு CCTV காட்டுறாரு, யாரோ 2 பேர் வந்து ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிறாங்க. என் கேள்வி என்னென்னா, மின்துறையை வந்து நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். மின்சார வாரியத்தால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நிலக்கரி வந்து இறக்குமதி செய்வாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கமிஷன் இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கமிஷனை வாங்கிட்டு இவங்க நிலக்கரிக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆட்சி மாறிய பிறகு இவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர் கமிஷன் வாங்கினதுக்கு நாங்கள் எப்படி நிலக்கரியை வாங்கணும், அப்போ அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும், நாம் புதுசாக வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம் அப்படின்னு இவங்க நினைத்து அந்த ஒப்பந்தத்தை அவங்க கேன்சல் பண்ணிடுவோம். அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி புதிதாக நீங்கள் ஒப்பந்தம் போட்டு நிலக்கரி வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதெல்லாம் கூட அந்த மின்வெட்டுக்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த திட்டம் குறித்து வந்து பல்வேறு பேருக்கு வந்து பல்விதமான பார்வைகள் இருக்குது சார். உண்மையிலேயே அந்த திட்டம் என்ன, அது எப்படி செயல்படும்? இல்லை, தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்திற்கு வந்து ஒரு புது பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள்னு ஒன்று இங்கே இருக்குது. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மகளிர் காவல் நிலையங்களை தேடி போகிறாங்க. அங்கு அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குது. அவர்களுடைய புகார்கள் எடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று எதற்கு இப்போ அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட விஷயம். அதை நடைமுறைப்படுத்துறதுல பெரிய செலவும் இல்லை, புதுசாக அந்த யூனிஃபார்ம் தைக்கிறத தவிர. இப்போ வேறு ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மாதந்தோறும் ஒரு 200 யூனிட் இலவசம், 6 சிலிண்டர் இலவசம்னா அது ஒரு பெரிய அளவு செலவு பிடிக்கிற விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற காவல்துறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேரை வந்து ஒதுக்கி நீங்கள் எல்லாமே சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு விளம்பரம் செய்து ஒரு விழாவை நடத்திட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாக்குறுதியில் உடனே நிறைவேற்றியாச்சு, அதை டிக் பண்ணிங்க அப்படின்னு ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம். அந்த காரணத்துக்காக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிற விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இங்கே மகளிர் காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களிலிருந்து இந்த சிங்கப்பெண்கள் என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுக்கு வந்து ஒரு புது யூனிஃபார்ம் கொடுத்துட்டீங்க, ஓகே. இப்போ இவங்க என்னென்னா பொது இடங்களில், தியேட்டர்கள், மால் போன்ற இடங்களில் இவங்க வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்களா? அங்கு பெண்களுக்கு நடக்கிற ஈவ்டீசிங் மாதிரியான விஷயங்களையெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இது குறித்து ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. அதனால் போக போகத்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறது குறித்து நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி காவலர்கள் வந்து ஆல்ரெடி இருக்கவங்கள எடுத்து இந்த படையில் வந்து சேர்த்துருப்பாங்களா, இல்லை இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் ஏதாச்சும் இருக்கா சார்? இல்லை, ஏற்கனவே இருக்கிற காவலர்களிலிருந்து சில பேரை ஒதுக்கி நீங்கள் இந்த பேனரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அதிரடிப்படை அப்படின்னு ஒன்றை உருவாக்கி அதன் கீழே வந்து ஆண்களும் பெண்களும் இருக்காங்க அப்படின்னாலே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு பெண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஐடியாவாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த ஈவெண்ட் நடந்த அந்த ஒரு அரங்கில் வந்து தாவேக்காவினர் சிலர் வந்து உள்ளே இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது சார். அது உண்மையா சார்? அதாவது இது 1000க்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்குது.
அது உண்மையாக இருக்கும் பட்சம் அது வந்து தவறான முன்னுதாரணம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரசு விழா. அது இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை என்கிற ஒரு அரசு துறையில் நடக்கிற ஒரு விழா. அது புரியுதா இல்லையா? அதற்கு வந்து நீங்கள் கட்சி தொண்டர்கள் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த துறை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளணும். அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விழாவே நடக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு பொது இடத்துல நடக்குது, பொதுமக்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இது அப்படிப்பட்ட விழா இல்லை. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சென்னை நகரம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சென்னை பார்த்திங்கன்னா ஒரு ஆணையருடைய இதில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தாம்பரம், ஆவடின்னு பிரிக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு விழா நடக்கிறாங்க. இப்போ தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸர் ஒன்று திறக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விழா தானே. அங்கே வந்து பொதுமக்கள் வரணும்னு அவசியம் இல்லை. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விழா தான் அது. அங்கே வந்து தாவேகாவினர் வரணும், அவர்களும் விசில் அடிக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு தவறான விஷயங்கிறது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு, இப்போ தான் முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் அவருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகாரிகளுக்கு இது தெரியும். இது வந்து ஒரு தவறான விஷயம், இது வந்து சட்டப்படி தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சரியாக சொல்லவில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. கடந்த ஆட்சியிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தானே இருந்துச்சு. அதிகாரிகள் வந்து சரியாக முதலிடத்துல வந்து விஷயங்களை சொல்கிறதில்ல அப்படின்ற. இப்போ திரும்பவும் அதே கண்டினியூ ஆகுது. இல்லை, அது வந்து ஒரு பெரிய மோசமான விஷயம்தான் அது. ஆனால் அது காலமாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா தெரிந்தோ தெரியாமலோ இப்போ ஒரு காவல்துறைன்னு வச்சுக்கோமே, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒருவர் வருவதற்கு வந்து எத்தனை வருடம் வந்து அவர் உழைக்கணும், அதற்குன்னு ஒரு படிப்பு தேர்வு எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி வந்த ஒரு அதிகாரிக்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5ஆம் கிளாஸ் கூட போகாத ஒரு அரசியல்வாதி அமைச்சராகி வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வரும்போது இந்த படித்து இந்த வேலைக்கு வந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து இவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது, யோ எனக்கு தெரியும் வேலையை பாரு அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லும் போது இவர்களுடைய ஈகோ எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கு சொல்லுவானே, நல்லதோ கெட்டதோ அவங்களே மாட்டிக்கிட்டு முடிக்கட்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அதிகாரிகள் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து சில அதிகாரிகள் இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டும் போது, உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் நடந்துக்குவாங்க. அதான் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அப்படி சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுடைய இதை வந்து அப்படி சுருக்கிக்குவாங்க. நமக்கு அதுக்கு தேவையில்லாத விஷயம், அவங்களே பிரச்சனை வந்து மாட்டிட்டு முழிக்கட்டுன்னு விட்டுருவாங்க. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு மனநிலை அதிகாரிகள் மட்டத்தில் பரவியது கூட இந்த செயல்கள் வந்து தொடர்வதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கரண்ட் கட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போது சமீப நாட்களாக வந்து பூதாகரமாக தமிழகத்தில் இருந்துட்டு வருது சார். காலையில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண வந்து அந்த ஃபியூஸை யாரோ பிடுங்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது அப்படின்ற என்ன காரணம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டுக்கு வந்து இந்த திமுகவினர் செய்கிற இது போன்ற சதிச்செயல்கள் மட்டும் காரணம் இல்லை. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் ஒரு சிசிடிவி காட்டுறாரு, யாரோ 2 பேர் வந்து ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போகிறாங்க. என் கேள்வி என்னென்னா தமிழ்நாடு முழுக்க அப்படி யாரும் பிடுங்குறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மின்வெட்டுங்கிறது சென்னையில் இல்லை, அவர் காட்டினது ஆவடியே திருவள்ளூராக காட்டுறாரு. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அப்போ ஏன் உங்களால் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட முடியல? ஏன் ஒன்று காட்டுறீங்க? அப்போ ஒரு இடத்துல அப்படி திருட்டு நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நிலவுகிற மின்வெட்டுக்கு இவர்களுடைய அனுபவமின்மை தான் முக்கியமான காரணம். பட் எல்லாத்துக்கும் மேலே மின்துறையை வந்து நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். மின்சார வாரியத்தால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி வந்து இறக்குமதி செய்வாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கமிஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகை பார்த்திங்கன்னா அந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கெல்லாம் போகுங்கிறது இது காலமாக நாம் கேள்விப்படுகிற ஒரு செய்தி தான். இப்போ திமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கமிஷனை வாங்கிட்டு இவங்க நிலக்கரிக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆட்சி மாறிய பிறகு இவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர் கமிஷன் வாங்கினதுக்கு நாங்கள் எப்படி நிலக்கரியை வாங்கணும், அப்போ அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு, நாம் புதுசாக வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம் அப்படின்னு இவங்க நினைத்து அந்த ஒப்பந்தத்தை அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி புதிதாக நீங்கள் ஒப்பந்தம் போட்டு நிலக்கரி வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இதெல்லாம் கூட இந்த மின்வெட்டுக்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
பட் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியலனாலும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போது இந்த மாதிரி எல்லாம் நடப்பதுங்கிறது வழக்கமான விஷயம்தான். ஸோ அது கூட காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். திரு அன்புமணி அவர்கள் பேசும்போது கடந்த ஆட்சியில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் எதுவுமே வந்து வாங்கல, அது கூட இந்த மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. மின்வெட்டு அதாவது கடந்த ஆட்சியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலை அப்படின்னா அது எப்படி தாவேக்க ஆட்சிக்கு ஏறின உடனே அந்த டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் அப்படி வெடித்து சிதறிடுமா? அது வந்து லாஜிக்காக அது வந்து நம்ம ஏற்க முடியாது. ஒருவேளை அதுவும் ஒரு காரணமாக வேணா இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஊழல் புறையோடி போன ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மின்சார வாரியம் தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதனால் அங்கு நடந்த இந்த முறைகேடுகள் கூட ஒரு வகையில் இதற்கு காரணமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அங்கே நடக்கிற ஒவ்வொரு கொள்முதலிலுமே பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்து கைமாறுது. அப்போ புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த வேலையை செய்யலை அப்படின்னாலும் அதுதான் ஆட்சி தான் மாறிடுச்சே, அப்போ இதை வச்சு இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நாம் சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு இடைத்தரகர்கள் கூட நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தமிழகம் தழுவிய மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கும். மற்றபடி எவனோ ஒருத்தன் வந்தான் ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போனால் அதனால தான் மின்வெட்டுங்கிறது இவங்க வந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது கரெக்டாக இருக்கல சார்? அதுக்கான கரெக்டான விளக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொடுக்கணும்ல, அப்போ தானே உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக அரசு மீது மக்கள் வந்து ஒரு அதிருப்தியோடு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக மின்வெட்டு காரணமாக. மற்ற விஷயத்தில் நாங்கள் கமிஷனை ஒழிச்சிட்டோம், கட்டிங்கை ஒழிச்சிட்டோம், அப்படி இப்படின்னு தினந்தோறும் வந்து ஒரு அறிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. டாஸ்மாகில் ஒரு கேஸ்க்கு வந்து இவ்வளோ ரூபா கட்சி நிதின்னு வாங்கினாங்க, அதையே நாங்கள் வந்து அரசுக்கு திருப்பிட்டோம் அப்படின்லாம் நிறைய அறிவிப்புகள் வருது. அது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான வைபை கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு இந்த மின்வெட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இன்றைக்கி மாறி இருக்கு. அது முக்கியமாக இது கோடை காலம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடுமையான வெக்கையாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு மின்சாரம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது குழந்தைகளோடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ராத்திரியில் மின்சாரம் இல்லை அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையையும் அவஸ்தையும் அனுபவிக்கணும். அதை வந்து இன்றைக்கி மக்கள் அனுபவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து தாவேக அரசு மீது கோபமாக திரும்பும். இந்த மின்வெட்டு வந்து தொடருதுன்னு வச்சுங்களேன், அடுத்த 6 மாதத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் வரும்போது தாவேக படுதோல்வியை சந்திக்கும். அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே இதை இவங்க சரி பண்ணணும். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அடுத்து இது உண்மையிலேயே வந்து ஒரு சதி காரணமாக நடக்கும் மின்வெட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா, இப்படி சதி செய்தவர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? முடிக்கும். அப்போ கண்டுபிடித்தவர்கள் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாதா? அது மின்வாரியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை போய் திருடுறது அல்லது இந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்குதுங்கிறது நீங்களும் நானும் செய்ய மாட்டோம். எல்லாருக்குமே மின்சாரத்தின் மீது வந்து ஒரு பயம் இருக்கும். அப்போ இது யார் செய்வான்னா, அந்த மின்சாரத்திலே புலங்குறாங்கல்ல, ஒரு எலக்ட்ரீஷியன் மாதிரி ஒருத்தருக்கு தான் எங்கே கை வச்சா ஷாக் அடிக்கும், எங்கே கை வச்சா ஷாக் அடிக்காதுங்கிறது தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அப்போ இதை செய்பவர்கள் உண்மையிலேயே வேறு ஆட்களாக இருக்கும் பட்சம் அந்த மாதிரி ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்போ அதையும் கூட உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் எத்தனை நாளாக தமிழ்நாடு வந்து இருளில் மூழ்கி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் தான் இதுக்கு வந்து இதாக இருக்க தவிர திமுக காரங்க சதி பண்ணுறாங்க, திமுகவுடைய விசுவாசிகள் மின் வாரியத்தில் உட்காந்துக்கிட்டு தாவேக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதே சமயம் மற்ற எதிர்கட்சிகளும் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் வந்து இன்னும் டைம் கொடுக்கணும், ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும் இல்லை சார்? ஏன்னா ஒரு மாதம் கூட ஆகலை அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை அந்த அரசு மீது சுமத்துவது கரெக்டாக? அதாவது ரோடு போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே. ஒரு கூலிங் பீரியட் 6 மாதம், அதுக்கப்புறம் நம்ம வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கலாம். மின்சாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை. அது இந்த நேரத்தில் மின்சாரம்ங்கிறது ஒரு சுவாசம் மாதிரி. அது தடைப்படும் போது நீங்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணத்தானே செய்வாங்க. அதுக்கு அடுத்து திமுக அதிமுக 2 பேரும் கடந்த 50 வருடங்களாக மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி என்ன, அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கலாக மார்க்கெட் லீடராக இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து 3 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிட்டார் அப்படிங்கும்போது அவங்க வந்து இவரை எப்படிரா கவுக்கலாம், இவரை எப்படிரா விமர்சனம் பண்ணலாம், என்னென்ன வாய்ப்பு கிடைக்குன்னு தானே காத்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க பேசித்தானே தீரணும்.
அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அது எதிர்க்கட்சிகளுடைய கடமையும் கூட. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் இதை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஊடகங்களில் பரபரப்பு செய்தியாக மாறுது. மக்கள் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் குடியிருக்கிற ஈசிஆர் பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. முதலமைச்சர் விஜய் இது குறித்து எந்த விளக்கமும் பேசவே இல்லை. ஏன் பேசாமல் இருக்காரு? இப்போ மின்வெட்டு அப்படின்னா மின்சாரத்துறை அமைச்சர் தான் பேசணுமா? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. உங்கள் முகத்தை பார்த்து தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படும் போது நீங்கள் அந்த மக்களுக்கு உண்மை நிலையை வந்து விளக்கணும். இந்தந்த காரணங்களால் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு நீங்கள் பேசும்போது ஓரளவுக்கு மக்கள் வந்து சமாதானமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை கூட நீங்கள் செய்யலை. என்னமோ நடக்குது, என்ன நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அந்த மனநிலையில் முதல்வர் இருப்பதை நம்ம எப்படி ஏற்க முடியும்?